தானாக வர்றதுக்காக தூண்டில் போடுறது. ஆனால் வலை வீசுறதுங்கிறது மீன் இருக்கிற இடங்களில் மொத்தமாக போட்டு வீசி தேடி பிடிக்கிறது. அப்போ மொத்தமாக எங்கே இருப்பாங்க? மேட்ரிமோனியில் இருப்பாங்க, புரோக்கர்கிட்ட இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் வலை வீசி தான் பிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆக நம்ம என்ன சொன்னோம்? 7ஆம் அதிபதியோட 7ஆம் இடத்தோட 2 சொன்னோமா? ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம் அப்படின்னு 3 விதத்தில் நாங்கள் முக்கியமாக பார்க்குறோம். ஸ்தானம்ங்கிறது 7ஆம் இடம். அந்த இடத்துல 6, 8, 12 தொடர்பு இருக்கக்கூடாது. அல்லது ராகு கேது தொடர்பு இருக்கக்கூடாது. மொத்தம் 5 கிரகம் ஆச்சு. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், ராகு அல்லது கேது. இந்த 5ல் 1 7ஆம் இடத்துல நின்னா அல்லது தொடர்பு கொண்டா அது பாதிக்கும். அடுத்தது 7ஆம் அதிபதி, அவருக்கு இதே போல தான் 6, 8, 12 அதிபதிகள் அல்லது ராகு அல்லது கேது, இந்த 5 கிரகத்தில் ஒரு கிரக தொடர்பு இருந்தால் அவங்களுக்கும் சீக்கிரமாக துணை அமையாது. தேடி தான் பிடிக்கணும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். 3ஆவதா காரகம், சுக்கிரன். இந்த சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் இந்த சுக்கிரனோட கூடி இருந்தாலோ அல்லது தொடர்பு கொண்டு இருந்தாலோ அவங்களுக்கும் சீக்கிரம் மாப்பிள்ளை கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது. இந்த சுக்கிரனோட மாய கிரகமான ராகு அல்லது கேதுவோ சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கும் பொண்ணு எங்கே இருக்குது, மாப்பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியாது. அலைன்னு அலைஞ்சி தான் ஆகணும், நிறைய செலவு பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை இப்போ தனுசு லக்னமாக இருக்குன்னு வச்சுங்க, 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவோ சேர்ந்துருக்கு அல்லது சுக்கிரனும் கேதுவோ சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் அதிபதி 7லேயே புதன் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் 7ஆம் இடம் 7லேயே ஆட்சி பெற்றிருக்கே, அமோகமாக சீக்கிரமாக குறிப்பிட்ட வயசில் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னாக்கா, ஸ்தானம் நல்லா இருக்குது, ஸ்தானாதிபதி நல்லா இருக்கார். ஆனால் சுக்கிரன் 8ல் இருக்கிறது ஒரு மறைவு, அது பாவகிரகத்தோடு சேர்ந்து இருக்குது இன்னொரு மறைவு. பாவகிரகம் மீன்ஸ் மாய கிரகமான ராகு கேதோடு சேர்ந்துருக்கு இன்னொரு மறைவு. அப்போ 2 விதத்தில் பாதிச்சிருக்குன்னா ரொம்ப நாள் தேடணுங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது. பணம் செலவு பண்ணணும், பல பேர்கிட்ட சொல்லணும், ஒரு 3-4 மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படிலாம் பண்ணால் தான் கிடைக்கும், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரமாக மாப்பிள்ளையோ பொண்ணும் கிடைக்காதுன்னு அர்த்தம். ஆக இவங்கெல்லாம் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறது 2வது பட்சம், கல்யாணத்துக்கு வரன் அமையிறதே மிகவும் சிரமம்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது கேள்வி? வேறு எதுவும் கேள்வி இல்லை, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.